வந்து இந்த 2025 இருந்து 2030 வரைக்கும் ஒரு புது வைரஸ் வரப்போகுது. நாடுகளுக்கு 2 நாடுகளுக்கு அப்படி ஒரு தீவிரமான ஒரு யுத்தம் நடக்க போகுது. உலகமே அல்லோலம் ஆக போகுது. பேரழிவுகள் வரத்தா செய்யும். முதல்ல வருவது வந்து அர்த்குவேக், மிகப்பெரிய ஒரு சுனாமி வரப்போகுது. அதுல நிறைய பாதிப்புகள். ஸோ இந்த வருஷம் குறைஞ்சபட்சம் 5 கோடி ஜனங்கள் வந்து டெத்ஸ் ஆக போகுது. நிலச்சரிவுகள் மூலமா, ஃப்ளட் மூலமா நிறைய உயிரினங்கள் மண்ணுக்குள்ளவே புதைஞ்சு போயிடுவாங்கன்னு இந்த நாடுகள், அதாவது யூரோப்பியன் யூனியன்ல தான் அந்தி கிறிஸ்து வந்து இருக்கிறான். அதுக்கு முன்னாடி சபை எடுக்கப்படும். அப்ப சபை எடுக்கப்படும்னா சபைக்குள்ள இயேசு இருக்கணும். டெரரிஸ்ட் அட்டாக், ஹைஜாக், நம்ம இயேசுவோட கூட வாழ்ந்தா மட்டும்தான் இதுதான் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ப்ரொடெக்ஷன். அந்த ஆவியில நிரப்பப்பட்டாதான் நம்ம வந்து அவரோட ராப்சர்ல போக முடியும். 5 கோடி ஜனங்கள் வந்து டெத்ஸ் ஆக போகுது. சபை எடுக்கப்படும்னா சபைக்குள்ள இயேசு இருக்கணும். அதனால இந்த வருஷம் இந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சில நாடுகள்ல வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும், கட் ஆயிருக்கும். பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கும். இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகாம அப்படியே வந்து நிற்கும். டெக்னாலஜிகளை வச்சு ஒவ்வொரு இடத்தையும் வந்து நிர்மூலம் ஆக்குறாங்களாம். கோடிக்கணக்கான மக்கள் வந்து பஞ்சத்துல இருப்பாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ரஷ்யா, அப்புறம் இந்தியா தேசம் ஒரு டாமினேட் பண்ற ஒரு நாடாக மாறும். ஒரு விஷயம், இயேசு நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா நம்மளுக்கு சாப்பாடு பஞ்சம் இருக்காது. எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்ன்றது குறித்து சில விஷயங்கள், சில சத்தியங்கள், சில வழிகள் தேவ ஆவியானவர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் பிரவேசிக்க வைத்திருக்கிறாரு. அதற்காக நம்ம எல்லோரும் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வருஷம் 2025 வருஷத்துல முதல் நாளுக்குள்ள நம்ம எல்லாரும் பிரவேசித்து இருக்கிறோம். அதற்காக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருஷம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்றது குறித்து தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மூலமா பேசின சில விஷயங்கள் நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துற. சில காரியங்கள் வந்து அவரு தரிசனத்துல பேசினார், விஷனோடு பேசினாரு. சில விஷயங்கள் வந்து வேத வார்த்தைகள் மூலமா பேசினாரு. ஸோ நிறைய காரியங்கள் குறித்து தேவன் பேசி இருக்கிறாரு. அது இந்த ப்ராப்பர்சில நான் வந்து தெரியப்படுத்தணும்னு விருப்பப்படுறேன். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து எல்லாருக்குமே பிரியமான ஒரு விஷயம் தான். எல்லாருக்கும் இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆர்வம், வாஞ்சை எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நமக்கு வந்து தெய்வ ஆவியானவர் தெரியப்படுத்துறது என்னன்னா, ஆல்ரெடி வேதத்துல 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டாச்சு. நமக்கு வந்து அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது எவ்ரிதிங் நமக்கு வேத புக்ல இருக்குது, எழுதிட்டாரு. ஸோ ஆனா ஒவ்வொரு வருஷமும் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுல அதுல ஒரு ஆர்வம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். இன்க்ளூடிங் NJPH சார்பில் எனக்கும் அது இருக்கத்தான் செய்யும். பல மணி நேரம் நான் வந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருந்து அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அத்தனையும் நான் வந்து எழுதி வச்சு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும்னு நான் விருப்பப்படுறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ராப்பர்சி மெசேஜ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த புதிய வருஷம் எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. 2025 ஆண்டுல ஆண்டவரே முதல் நாள்ல எங்களை பிரவேசிக்க வைத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. இந்த வருடம் முழுவதும் எங்களை நல்லபடியாக நீங்க நடத்த போறீர் என்று சொன்னீர். அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, 2024 வருஷத்துல ஆண்டவரே போன வருஷம் எங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நித்தமும் எங்களை நீங்க நடத்தி வந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த 2025 வருஷத்திலையும் ஆண்டவரே எங்க கூடவே இருந்து நீங்க வழி நடத்த போறே என்று சொன்னீர் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை எல்லோரும் நீங்க ரட்சிக்க போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி எங்க கூடவே நீங்க இருந்து எங்களுக்குள்ள வாசம் செய்து எங்க வீட்டுக்குள்ளவே நீங்க தங்க போறேன் என்று சொன்னீரப்பா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை
சுத்தி என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டங்கள் எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உபதிரவங்கள் வந்தாலும் சரி, கொள்ளை நோய்கள் வந்தாலும் சரி, ஆண்டவரே இயற்கையின் பேரழிவுகள் வந்தாலும் சரி, எங்க சுத்தி என்ன நடந்தாலும் நீங்க எங்க மத்தியில எங்க கூடவே இருக்கிறேன்னு நீங்க சொன்னீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வருடம் எங்க வீட்டுக்குள்ளேவே நீங்க தங்க போறேன் என்று சொன்னீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்க்காக நீங்க கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் அத்தனை பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும் சுவாமி. அந்த வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. இந்த வருடம் நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்க்கு 2025 வருஷத்துல நீங்க கொடுக்கிற வாக்குத்தத்தம் லூக்கா 19:9 இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று நீ சொன்னீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாசம் செய்து எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. எங்களுக்கு இந்த புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க வைத்ததுக்காக நன்றி அப்பா. இன்னும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. புற ஜாதிகளுக்கு போய் ஆண்டவரே உங்களோட சுவிசேஷ வார்த்தைகள் நாங்க தெரியப்படுத்துறதுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. தேவனோட மகிமை ஆண்டவரே எல்லோரும் காணும்படியாக நீங்க செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஏசப்பா, உங்களோட திருவிழா சத்தத்தின்படி எல்லாமே நடக்கட்டும் ராஜா. நீங்க தாப்பா சொன்னீர், கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவருக்கும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க எழுப்புதல் கொண்டு வாங்க சுவாமி. ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் மட்டுமே அல்லாம ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரமார்களும் சகோதரிமார்களும் நீங்க எழுப்புதல் கொண்டு வாங்க சுவாமி. ஆண்டவரே நீங்க தாப்பா சொல்லியிருக்கிறீங்க, குமாரன் குமாரத்திகள் ஆண்டவரே தீர்க்க தரிசனங்கள் உரைப்பார்கள் என்று சொன்னீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. வாலிப பிள்ளைகள் தரிசனங்கள் காண்பார்கள் என்று சொன்னீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே முதியர்கள் மூப்பர்கள் சொப்பனத்தின் மூலமா தரிசனங்களை காண்பார்கள் என்று சொன்னீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தேசத்துல எழுப்புதல் வரட்டும் சுவாமி. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு இந்த 2025 வருஷத்துல என்ன நடக்க போகுதுன்றது குறித்து ஆவியானவரே மாம்சமான எண்ணெய் கொண்டு நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியப்படுத்துறாரு, இது ஒரு எச்சரிப்பின் ஆண்டாக இருக்கும் தெரியப்படுத்துறாரு. எச்சரிப்பின் காலம், நம்ம எல்லோரும் ஆயத்தப்பட வேண்டிய ஒரு காலம். ஏன்னா உபத்திரவத்தின் நாட்கள் இனி ஆரம்பித்து விட்டது என்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எச்சரிப்பின் ஆண்டாக இது இருக்குன்றது தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. ஸோ அது நம்ம புரிஞ்சுக்கின்னு அதன்படி நம்ம எப்படி பாதுகாப்பாக வாழ முடியும், எப்படி இந்த எச்சரிப்பின் ஆண்டை நம்ம ஒரு அந்த வார்னிங்கை நமக்கு எடுத்துக்கின்னு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றது குறித்து சில விஷயங்கள், சில சத்தியங்கள், சில வழிகள் தேவ ஆவியானவர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் பேசுறதுக்கு முன்னாடி என்ன குறித்து சில விஷயங்கள் நான் தெரியப்படுத்திடுறேன். என் பேர் சுமிதா. நான் ஒரிஜினலி கேத்தலிக் பார்னாக இருந்து 2019 எனக்கு மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி நடந்தது. ஜூலை 3 1 கிலோக்கு மேல டியூமர் கட்டி தலையில இருந்தது. அந்த 3 சர்ஜரி நேரத்துல 2 மணிக்கு சரியா என்னோட உயிர் பிரிந்தது. அப்போ என்னோட பாடியிலேருந்து ஸ்பிரிட் வெளியே நான் சுத்தி பார்க்குற ஒரு வெளிச்சம், ஒரு ஒளியை பார்க்குறேன். அந்த ஒளியில ஏசப்பா நான் பார்க்குறேன். அவர் அப்படியே இறங்கி என்னோட ஸ்பிரிட் அப்படியே லிஃப்ட் பண்ணி ராஜ்யத்துக்கு கொண்டு போனாரு. படியேறி தான் நான் போறேன். அந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல போறக்குள்ள என்னோட 2 குழந்தைங்களை நான் மிஸ் பண்ணியிருந்தேன். அவங்க 2 பேரும் மறித்தாங்க. அந்த குழந்தைங்க 2 பேரும் இன்ஃபென்ட் பேபிஸ். நான் அந்த இடத்துல பார்த்த பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எதுக்காக எனக்கு இந்த மாதிரி பாடுகள், ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் எனக்கு கொடுத்தீங்க, எதுக்காக இந்த இழப்புகள். என்னோட மூத்த மகளுக்கு 2 முறை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு. முதல் சின்ன
சின்ன குழந்தையில 2008 ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அவளுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்கணும். அதுக்கு முன்னாடி என்னை வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய பிரெயின் டியூமர் வர வைத்து என்னை வந்து ராஜ்யத்துக்கு கொண்டு போயிட்டாரு 2019. ஸோ அப்போ வந்து நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி. ஏன்னா என்னோட 2வது மகள் டோலி 2014 அவங்க வந்து வெண்டிலேட்டரில் 1 மாதம் அவங்கள வந்து வைத்திருந்தோம். இயற்கையான காற்று அவர் கொடுக்கல, செயற்கையான காற்றுல தான் வச்சிருந்தோம். அப்போ வேற வழியே இல்லாமல் அந்த குழந்தையோட உயிர் பிரிந்தது. அடுத்தது 2016 இன்னொரு குழந்தை வயிற்றுலேயே 8 மாத குழந்தை வயிற்றுலேயே இறந்துட்டாங்க. இதை நான் வந்து கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் எதுக்காக ஆண்டவர் இந்த மாதிரி எல்லான்னு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கணீரமான ஒரு குரல், பிதாவோட குரல் கேட்டது. அந்த குரல் வந்து ரொம்ப கணீரமான குரல். சங்கீதம் 29 சொன்ன மாதிரியே அப்படிப்பட்ட ஒரு கணீரமான குரல். அதோட குரல் கேட்டு எனக்கு ஒரு நடக்கம் வந்துச்சு. அப்போ அவர் தெரியப்படுத்துனது என்னன்னா, உன் முன்னோர்கள் செஞ்ச சாபம் வந்து அந்த பாவம் சாபமாக மாறியது அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. ஸோ அதை கேட்ட பிறகு எனக்கு அப்போ தான் ஏசப்பா இந்த இடத்துல அந்த இடத்துலயே என்கிட்ட பேசுறாரு. ஏசப்பா மேத்யூ 5:17 படி, ஆமா நான் வந்து தீர்க்க தரிசனங்களை வந்து அழிக்க வரல, நிறைவேற்றத்தான் வந்த நியாயப்பிரமாணங்களை நான் நிறைவேற்றத்தான் வந்தேன்னு தெரியப்படுத்தினாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது புரிய வந்துச்சு. யாத்ராகமும் 34:7 படி 3 தலைமுறைக்கு தேவன் விசாரிச்சு 4ஆம் தலைமுறை நியாய தீர்ப்பு பண்ணியிருக்கிறாருன்றது எனக்கு புரிய வச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேவன் வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு வேலைகள் கொடுத்து என்னை மறுபடியும் பூமிக்கு அனுப்பினார். நீ போய் இந்த கட்டளைகள் தெரியப்படுத்து, என்னோட பிள்ளைகளுக்கு என்னோட நியாய பிரமாணத்தின் கட்டளை பத்தி தெரியப்படுத்துன்னு பிதா எனக்கு தெரியப்படுத்தினார். குரல் மற்றதான் அவருக்கு கேட்டேன் நான். இந்த பக்கம் ஏசப்பா எனக்கு தெரியப்படுத்தினாரு, என்னோட அன்பை பத்தியும் தெரியப்படுத்து, நீ யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றியோ நான் வந்து என்னோட அன்பை வந்து வெளிப்படுத்துவேன், என்னோட மகிமையை அவங்க காண்பார்கள் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினாரு. ஸோ மறுபடியும் என்னை வந்து 3 o'clock 3 மணிக்கு அந்த ஜூலை 3ஆம் தேதி எனக்கு மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பி விடுறாங்க ஈவினிங்கு. ஸோ எனக்கு உயிர் வந்தது. அதுக்கப்புறம் 5 நாள்லேயே நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்து அதே வருஷம் 2019 செப்டம்பர் 14 கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் விஜி செல்வராஜ் அப்பா கிட்ட நான் வந்து முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கினேன். அந்த மாசத்துல செப்டம்பர் 17ஆம் தேதி சரியாக 3 AM 3 AM ஏர்லி மார்னிங் இதே இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தரிசனம் கொடுத்து இந்த வீடு முழுக்க அப்படி ஒரு வெளிச்சம், பிரைட்னஸ் இருந்தது. ஒரு 100 டியூப்லைட்டோட வெளிச்சத்துல தேவ ஆவியானவர் தரிசனத்தை கொடுத்து நான் தான் ஜீசஸ் கிரைஸ்ட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கினார். அவர் பத்தி எனக்கு தெரியப்படுத்தினாரு. ஸோ என்னை தலையை தொட்டு கிருபாதார வரங்கள்னால நிரப்பி எனக்கு அன்பின் ஆவினாலும் நிரப்பினாரு, மனதுருக்கத்தின் ஆவினால நிரப்பி என்னை வந்து ஆண்டவர் தெரியப்படுத்தினாரு. நீ யாருக்கெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்றியோ அவங்க என்னோட அன்பை மகிமையை காண்பார்கள் தெரியப்படுத்தினார். அதுக்கப்புறம் நாங்க வந்து நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை வந்து திருநெல்வேலியில நாங்க ஆரம்பிச்சோம். அங்கிருந்து சென்னை, மங்களூர்ல எல்லாம் சுவிசேஷ பருவ ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க இப்போ வந்து மலேசியால இப்போ ரைட் நவ் இருக்கிறோம். 12 வருஷமா மலேசியால இருக்கிறோம். இந்த வருஷம் வந்து நாங்க வந்து இங்க மலேசியால இருக்கிறதுனால 2023 நாங்க வந்து சர்ச் ஓப்பன் பண்ணோம். ஒரு நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்து எங்களை ஓப்பன் பண்ண வச்சாரு. இந்த 2024 வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி முடிஞ்சது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இந்த ஒரு வருஷத்துல அவ்வளோ அற்புதங்கள், அவ்வளோ அதிசயங்கள், அடையாளங்கள் அவர் பண்ணி இருக்கிறாரு. என்னோட நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் அந்த சேனல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா ஜனங்களோட சாட்சிகளோட தேவனை மகிமைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இப்படிதான் நான் வந்து என்னோட ஊழியம் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ என்னை இவாஞ்சலிஸ்டாக இருந்த எனக்கு டாக்டர் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து தேவன் இங்க இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 50 தையலுக்கு மேல என்னோட தலையில அந்த ஸ்டிச்சஸ் இருந்தது. ஸோ அந்த காட்சிகள், அந்த விஷன் அத்தனையும் இந்த மெசேஜ்ல வந்து ஒரு ஷார்ட்டா அந்த பிக்சர்ஸ் மட்டும் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். இதுல என்னோட டெஸ்டிமனி வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்க போய் வந்து சேனல்ல நீங்க பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நாங்கள் வந்து எல்லா எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்றது குறித்து நான் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். அதை நீங்க பார்த்துக்கங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவர் என்னோட பேச ஆரம்பித்ததுனால ஸோ ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறது போறது என்னன்றது தேவன் தெரியப்படுத்துறதுக்குள்ள அது துல்லியமா அப்படியே நடக்கிறது எங்களால வந்து அது உணர முடியும், பார்க்கவும் ஆரம்பிச்சோம். ஹல்லேலூயா.
கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் என்ன நடக்க போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அந்த விஷயங்கள் குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த 2025 வருஷத்துல, இந்த புது வருஷத்துல என்னென்னலாம் நடக்க போகுதுன்றது குறித்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஸோ இதுல என்ன விஷயம்னா, இந்த இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட பேரழிவுகள் ஆகட்டும், யுத்தங்கள் ஆகட்டும், அத்தனையும் வரப்போறது உறுதின்னு தெரியப்படுத்திட்டார். ஒரு புது வைரஸ் வரப்போகுது. அந்த வைரஸோட தாக்குதல் இந்த கோவிடை விட, கொரோனா வைரஸை விட அதிகமாக இருக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஸோ இந்த மாதிரி இயற்கையின் பேரழிவுகள் வந்தாலையும், யுத்தங்கள் வந்தாலையும், பஞ்சம், பட்டினிகள், பசி வந்தாலையும், எது வந்தாலையும் நம்ம வீட்டுக்குள்ள ஏசப்பா இருந்தாக்கா நமக்கு அப்படி ஒரு பாதுகாப்புன்னு தேவன் தெரியப்படுத்தியிருக்கிறார். இப்போ ஏசப்பா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும். இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 19 அதிகாரத்துல 9 வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். சோ இந்த மாதிரி இந்த வார்த்தை கொண்டு பேசுறக்குள்ள இப்ப இந்த வார்த்தை நமக்குன்னு சொந்தமாக்கிக்கணும். நம்ம ஆபிரகாமின் குமாரத்திகள், ஆபிரகாமின் குமாரர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இந்த வார்த்தையை நம்ம சொந்தமாக்கிக்கணும். ஏன்னா ஏசப்பா வீட்டுக்குள்ள இருந்தா தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு, ரட்சிப்பு வரும்னு தேவன் தெரியப்படுத்துறார். இப்போ ஏசப்பா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும், வாசம் செய்யணும்னா நம்ம அடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம பாவ அறிக்கை பண்ணி அவரோட ரத்தத்தில் கழுவப்பட்ட பிறகு தான் அவர் நம்ம வீட்டில் வாசம் செய்யறேன்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஸோ இது நம்ம எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். இயேசு நமக்குள்ள இருக்கணும்னாக்கா, அவரோட ரட்சிப்பு நமக்குள்ள வேணும்னாக்கா அவரோட ரத்தத்தினால கழுவப்படணும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஸோ அந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த வருஷம் பாதுகாப்பாக இருக்க முடியும்னு தேவ ஆவியானவர் என்னோட தெளிவாக பேசினார். ஏன்னா நம்ம இருக்கிறது கடைசி காலகட்டம் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஸோ இந்த வருஷம் குறைஞ்சபட்சம் 5 கோடி ஜனங்கள் டெத்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வருஷம் 5 கோடி ஜனங்கள் மரித்து போவார்கள். அது கொள்ளை நோயில இருக்கலாம், இயற்கை சம்பந்தப்பட்ட பேரழிவுகளில் இருக்கலாம், யுத்தங்கள் மூலமா நிறைய ஜனங்கள் மரித்து போவார்கள்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னாக்கா, நமக்குள்ள இயேசு இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ள இயேசு இருக்கணும். நம்ம மட்டுமே ப்ரொடெக்ஷன் கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ள இயேசு இருந்தா நம்ம வீட்டார் அத்தனை பேருக்கும் ஒரு பாதுகாப்பு தேவன் கொடுக்க போறாருன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஹோலி பைபிள் இருக்கணும்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்பமும் சங்கீதம் 91 அதிகாரத்தை முழுமையா அவங்க தெரிஞ்சுக்கணும்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. ஸோ கட்டாயம் சங்கீதம் 91 அதிகாரத்தை நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்ல உள்ள தேவ பிள்ளைகளை எல்லாருமே நீங்க அது மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வீட்டிலும் ஹோலி பைபிள் இருக்கணும்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ குடும்பத்துல ஏசப்பா நம்ம கூட வாசம் செய்யறாரு, வீட்டுக்குள்ள வாசம் செய்யறாரு. அவர் வாசம் செய்யறக்குள்ள குடும்பம், வீடு பரிசுத்தமாக இருக்கணும். அவர் நம்மளோட உலாவாரு, நம்மளோட சாப்பிடுவாரு, அவர் நம்ம கூட பேசுவாரு. அப்போ அவர் இருக்கணும்னாக்கா அன்றாட குடும்ப ஜெபம் எவ்ரி ஈவினிங் இருக்கணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த டெத்ஸ்ல இருந்து நம்ம பாதுகாக்கப்பட முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குளோபல் ஈவில் ஸ்பிரிட், ஸோ அவன் வர ஆரம்பிச்சுட்டான். ஸோ போன வருஷம் என்ன சில விஷயங்கள்ல தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. அது துல்லியமாக நடந்திருக்குது. ஸோ அதே தான் இந்த வருஷமும் கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நிறைய ஒரு டிராஃபிக் ஜாம் பத்தி நான் பேசியிருந்தேன். நிறைய கூட்டம், நிறைய வண்டிகள் டிராஃபிக் ஜாமா இருந்தால் எப்படி இருக்குன்னு அதே போல விஷயங்கள் நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாலஸ்தீனால காசா மக்கள் எப்படியெல்லாம் அந்த ஜாமாக இருந்து எந்த இடத்துக்கு போகணும்னே ஒரு தெரியாம, எந்த திசையில போகணும்னு தெரியாம அத்தனை பேரும் அப்படி நின்றுட்டு இருந்தாங்க. அவ்வளோ டோட்டல் ஃபேமிலியா. ஸோ ஒவ்வொரு குடும்பம் காப்பாற்றப்படணும்னாக்கா இயேசு குடும்பத்துல இருக்கணும்.
ஹோலி பைபிள் இருக்கணும், சங்கீதம் 91 நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஸோ இதுதான் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ப்ரொடெக்ஷன். இனி வரப்போற ஆண்டு வந்து உபத்திரவத்தின் ஆண்டுன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம இதுல வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும். எங்க பார்த்தாலையும் பாம்ஸ், யுத்தங்கள் வந்து நடந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம் ஆண்டவருக்கு எனக்கு காமிச்சார். நிறைய பாம்ஸ் வளர்ந்த நாடுகள்ல பாம்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. வளர்ந்த நாடுகள், சின்ன சின்ன நாடுல வளர்ந்த நாடுகளுக்கு, 2 நாடுகளுக்கு அப்படி ஒரு தீவிரமான ஒரு யுத்தம் நடக்க போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் ஏசப்பா நம்ம கூட இருந்தா மட்டும்தான் தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பொதுவாகவே எல்லாம் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா டெரரிஸ்ட் அட்டாக்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதே தான் இந்த வருஷமும் கண்டினியூ ஆக போகுது. ஸோ டெரரிஸ்ட் அட்டாக், ஹைஜாக், இது எல்லாமே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம கவனமாக இருக்கிறது மூலமா நம்ம இயேசுவோட கூட வாழ்ந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2025 வந்து மிகப்பெரிய ஒரு சுனாமி வரப்போகுது. அதுல நிறைய பாதிப்புகள் வரப்போகுதுன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நிலச்சரிவுகள் மூலமா, ஃப்ளட்டு மூலமா நிறைய உயிரினங்கள் மண்ணுக்குள்ளவே புதைஞ்சு போயிடுவாங்கன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவர் விஷனோட காமிக்கிறக்குள்ளோ ஸோ நம்ம குடும்பம் ப்ரொடெக்ட் ஆகணும், சேவ் ஆகணும், பாதுகாப்பாக இருக்கணும்னா அவரோட ரட்சிப்பு இல்லைன்னா பாதுகாப்பு இருக்காதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ அதுல வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னாக்கா இயேசு நம்ம கூட இருக்கணும்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய வந்து அந்தி கிறிஸ்துவோட பிள்ளைகள் வந்தாச்சு. இயேசு தெரியும், ஆனா அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பிள்ளைகள் வந்து இயேசுவை ரிஜெக்ட் பண்ற ஒரு கூட்டமாக இருக்கும்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஸோ இவங்களோட மத்தியில தான் நம்மளும் வாழ போறோம்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ தீர்க்க தரிசனமானது எந்த காலமும் அது வந்து அழிவே அழியாது, அது நிறைவேறியே ஆகும்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் சுமிதா பேசுற வந்து எத்தனை பேர் வந்து பிலீவ் பண்றீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா இயேசு பேசியிருக்கிறார். வேத வார்த்தையில எல்லாமே பதிவிடப்பட்டிருக்கு. ஸோ இயேசு பேசியிருக்கிறது விஷயம் மட்டுமே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எசேக்கியேல் 37 அதிகாரம் 38, அந்த 38 அதிகாரத்துல சில விஷயங்கள் வந்து எல்லாமே பதிவு இருக்கு. ஸோ இது கடைசி காலகட்டத்துல ஆரம்பிச்சாச்சு. மேத்யூ 24 அதிகாரத்துல என்ன நடக்க போகுது அதுதான் இப்போ வந்து ஆரம்பிச்சு இருக்குதுன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. டேனியல் 7 அதிகாரம் 9 அதிகாரத்திலையும் அதே விஷயங்கள் வந்து இந்த கடைசி காலகட்டத்துல என்ன நடக்க போகுதுன்றது தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். துல்லியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துல்லியமாக வந்து பேசுவார். இப்போ பிரசன்ட், இப்போ வேர்ல்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ இயற்கையின் பேரழிவுகள் வந்து ஓரளவுக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினாரு. இந்த ஃப்ளட்டு, சுனாமி, அர்த்குவேக், கிளைமேட் சேஞ்சு அதெல்லாம் வந்து நடக்க போறது உறுதின்னு தேவன் தெரியப்படுத்திருக்காரு. ஸோ இதற்கெல்லாம் பாதுகாப்பு நம்ம ஏசப்பா நம்ம கூட நம்ம வீட்டுல வாசம் செய்யணும்ன்றது ஒரு வழியும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. இப்போ வந்து இந்த 2025 வருஷத்துல ஸோ இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு எல்லாருமே பார்த்து இருக்கிறோம் நம்ம உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு, எப்படிப்பட்ட வார்கள் நடந்துட்டு இருக்கு, தேவன் எப்படி வந்து ஒரு மனிதரை சூஸ் பண்றாரு. அவருக்கு முழுக்க இந்த ஜெருசலேம் மேலதான் அவ்வளோ வந்து பாசம், அன்பு இருக்கு. ஸோ அதுதான் ஏன்னா மகாராஜா நகரம். ஸோ அந்த ஜெருசலேம் மேல அவ்வளோ வந்து துல்லியமாக தேவன் வந்து சொன்ன வாக்குத்தத்தம் துல்லியமாக நிறைவேறியதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அதாவது என்னன்னாக்கா 1948 வந்து நமக்கு இஸ்ரவேல் வந்து கிடைக்குது. அதாவது 70 வருஷம் ஆகுது பாருங்க. இஸ்ரவேல் கிடைச்சு நம்மளுக்கு 70 வருஷம் ஆகுது. 1967 வந்து ஸோ இஸ்ரவேல் வந்து மக்களுக்கு கிடைச்ச பிறகு, ஜெருசலேம் கிடைச்ச பிறகும், ஆனா ஜெருசலேம் வந்து தலைநகரமா ஆகல.
தெல் அவீவ் தான் தலைநகரமாக இருந்தது. ஆனா ஒரு ராஜாவை எழுப்புறாரு. 2017 வந்து ஒரு ராஜாவை எழுப்பி அதை வந்து டிக்ளேர் பண்றாரு ஜெருசலேம் தலைநகரம் சொல்லிட்டு. ஸோ துல்லியமா பாருங்க, 50 வருஷம் கரெக்டா கோல்டன் ஜூப்ளிங்க. ஸோ தலைநகரம் ஜெருசலேம்னு அனௌன்ஸ் பண்றாரு. இப்போ இது என்ன சொல்ல வர்றாருனாக்கா, ஏன்னா 70 வருஷம் கிபி 70 வருஷத்துக்கு முன்னாடி விரட்டப்பட்ட ஜனங்களை வந்து 1900 இயர்ஸ் அகதிகளாக இருந்தாங்க. நாடே இல்லை, தேசமும் இல்லை, கேபிட்டலும் இல்லை. ஸோ 1900 இயர்ஸ் இருந்து அகதிகளாக இருந்து வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஜெருசலேமை தலைநகராக மாற்ற வேண்டிய விஷயம் வந்து துல்லியமாக கரெக்டா 2017 வருஷம் டிக்ளேர் ஆகுது. ஸோ அந்த தலைநகரம் மகாராஜா நகரத்துல இப்போ வந்து குடியேறப்பட்டிருக்கு. ஸோ ஜெருசலேம் தலைநகரமாக இஸ்ரவேலுக்கு இருக்கு. ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ராஜாவை எழுப்புனதுனால இந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு விஷயங்கள் வந்து வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கோ அது மட்டும் தான் தேவ ஆவியானவர் துல்லியமாக என்னோட வந்து பேசினார். ஜக்கரியா 12 அதிகாரத்துல 6 வசனம் வாசிப்போம். அல்லேலூயா. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். ஆமென். இந்த வார்த்தை இந்த வருஷம் துல்லியமாக நிறைவேறிடுச்சு. ஸோ என்னன்னாக்கா 2017 ஒரு ராஜா வந்து டிக்ளேர் பண்றாரு. டிக்ளேர் பண்ணி அந்த ரெக்கக்னைஸ் பண்றாரு ஜெருசலேம் குடியேறியாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ ஒரு துல்லியமான ஒரு விஷயம் பாருங்க. கிபி 70 விரட்டப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் 1900 இயர்ஸ் கழிச்சு உள்ள வந்து நுழையிறாங்கனாக்கா துல்லியமாக எப்படி இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறி இருக்கு. இப்ப ஜக்கரியா 12:6 துல்லியமாக நிறைவேறி இருக்கு. இப்ப மீண்டும் ஜெருசலேம்ல குடியேறப்பட்டது. சோ இது மகாராஜா நகரமாக இருக்குது. தலைநகரம் நித்திய தலைநகரமாக இருக்கு. எப்போ இஸ்ரவேல் தன்னோட சொந்த விஷயம் சொந்த நகரம் ஆயிடுச்சோ அப்பவே இயேசு சீக்கிரமா வரப்போறாருன்றது அர்த்தம்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு ராத்திரியில ஜெருசலேம்ல நைட் எரியுதுனாக்கா குடியேறப்பட்டுச்சுன்றதுக்காக, அதனால தான் எரியுதுன்னு தேவன் தெரியப்படுத்தினார். 1967 2வது மகா யுத்தம் 6 நாள் நடக்குது இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட. ஸோ 6 நாள் நடக்கிறதுல யுத்தத்துல அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ மகா யுத்தத்துல ஜெருசலேம் கைக்கு வருது. ஆனா ஜெருசலேம் தலைநகரமாக மாறல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. தெல் அவீவ் மட்டும் தான் இருந்தது. ஆனா 2017 தான் ஒரு ராஜாவை எழுப்பி ஜெருசலேமை தலைநகரமாக தேவ ஆவியானவர் மாத்துறாரு. ஸோ இதுல தேவ ஆவியானவர் என்ன தெரியப்படுத்துறாருனாக்கா, இந்த ஜெருசலேம் மண்மேடாக இருந்தது. மண்மேடான பட்டணத்தை வந்து அவர் நகரமாக மாற்றவும் முடியும், பட்டணமாக இருக்கிற இடத்த வந்து அவர் மண்மேடாகவும் மாற்ற முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஸோ இந்த விஷயம் மீண்டும் ஜெருசலேம் இஸ்ரவேல்ல குடியேறப்பட்டதுன்றது குறித்து இந்த வசனம் துல்லியமாக இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கிறது நம்ம கண் குளிரா நம்ம வந்து அது பார்க்க முடியுது. ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய ஜனங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த யூஎஸ்ல நிறைய பிரசிடென்ட்டுங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடினாக்கா ரொனால்ட் ரீகன் வந்திருக்கிறாரு, கிளின்டன் வந்திருக்கிறாரு, சீனியர் புஷ், ஜூனியர் புஷ், ஒபாமா, இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல்ல வந்து ஜெருசலேம் தலைநகரமாக மாத்தணும்ன்றது பேச்சுவார்த்தை மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எதுக்கு அப்படி நடந்துட்டு இருந்ததுனாக்கா, ஆண்டவர் சொல்றாரு அப்போ தேவனோட டைம் வரலன்னு தெரியப்படுத்தினாரு. ஸோ துல்லியமா அது வந்து கோல்டன் ஜூப்ளி ஆகிற நேரத்துல மட்டும்தான் வர முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஸோ இப்போ 1967 இருந்து 2017 அவர் டிக்ளேர் பண்றாரு. இந்த துல்லியமாக 50 வருஷம் கோல்டன் ஜூப்ளில தான் அது வந்து தலைநகரமாக மாறுது. ஹல்லேலூயா,
கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகமே அல்லோல கல்லோலம் ஆக போகுதுன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. எதனாலனா ஜெருசலேம் இஸ்ரேவேலோட தலைநகரமாக மாறிடுச்சுன்றதுக்காக உலகமே அல்லோல கல்லோலம் ஆக போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இப்படி நடக்குதுன்னாக்கா ஏசப்பா வருது ரொம்ப சமீபமாக இருக்குதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஸோ அந்த காலத்துல தேவ ஹோலி பைபிள், அக்கார்டிங் டு ஹோலி பைபிள், தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஒரு விஷயம் அங்க வழியே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப இந்த இடத்துல இந்த காலகட்டத்துல ஜெருசலேம்ல ஒரு தேவாலயத்தை கட்டணும்ன்ற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஆனா அதே நேரத்துல அந்த காலகட்டத்தில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஜெருசலேம்ல ஒரு தேவாலயம் கட்டணும்னாக்கா அது வழியே இருக்காது. ஆனாலும் தேவன் எப்படி வழிகள் திறந்து கொடுக்கிறாருனாக்கா, இப்ப இந்த காலத்துல எப்படி ஜெருசலேமை தலைநகரமாக மாத்தி வைத்திருக்கிறாங்கனாக்கா, அதே மாதிரி அந்த காலத்துல, அதாவது 1900 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்த நடக்குதாங்க. ஸோ வழியே இல்லை, தேவாலயத்தை கட்டுறதுக்கு வழியே இல்லை. இப்போ சேபாவேல் என்றவர் அடிமையாக இருந்தார் அந்த டைம்ல. ஜோஷுவா என்கிற ஒரு பிரதான ஆசிரியர் அடிமையாக இருந்தாரு. எஸ்ரா அடிமையாக இருந்தாரு. நெகேமியா அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாரு. எத்தனை பேர் அடிமையாக இருந்தாலும் ஒரு ராஜாவை எழுப்புறாரு, அதாவது ஒரு சைரஸை எழுப்பினார். ஸோ அதே மாதிரி தான் 70 வருஷம் அவர் அந்த விஷயத்தை தெரியப்படுத்துறக்குள்ளோ 70 வருஷம் ஏசையா தீர்க்கதரிசி ஏசையா 45 அதிகாரத்துல ஒரு ராஜா எழும்ப போறாருன்னு ஏசையா தீர்க்கதரிசி எழுதி வைக்கிறாரு. ஸோ தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஆனா அந்த சைரஸ் ஏசையா சொல்றதுக்குள்ள பொறுக்கவே இல்லை, இந்த பூமியில பொறுக்கவே இல்லை. ஆனாலும் ஏசையா தீர்க்கதரிசி தெரியப்படுத்துறாரு, இல்லாத ஜனங்களை பேர் சொல்லி அழிக்கிற தேவன் அவரு. ஸோ இஸ்ரவேல்ல அந்த காலகட்டத்துல சைரஸை எழுப்புனதை போல இந்த பிரசன்ட் டைம்ல அதாவது 2025ல நமக்கு ஒரு ராஜாவை எழுப்பி இருக்கிறாரு. ஸோ இஸ்ரவேல தலைநகராக மாத்தி அதுல ஆட்சி நடத்தணுன்றதுக்காக ஒரு ராஜாவை எழுப்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 70 வருஷம் சைரஸ் வரத்துக்கு முன்னாடி, 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர்கள் யாருனாக்கா, நேபுகாத் நேச்சர் இருந்தாரு, பெல்ஷாசார் இருந்தாரு, பெரியாஸ் இருந்தாரு. இவங்க 3 பேர் ஆன பேருக்கு தான் சைரஸ் வரார். ஸோ இந்த விஷயம் ஏசையா தீர்க்கதரிசி ஏசையா 45ஆம் புக்கில் தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவர் இல்லவே இல்லை, பூமியில இல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடியே பேரை தெரியப்படுத்துறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கோரஸ் வருவார் என்று, என் ஆலயத்தை கட்டுவார் என்று தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரா. அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் ஒரு ராஜாவை எழுப்பி என் ஆலயத்தை கட்டுவார் என்றது ஒரு விஷயத்தை தேவன் தெரியப்படுத்துறாருனாக்கா, அப்போ அந்த ராஜாக்காக நம்ம எப்படி ஜெபம் பண்ணோன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ என்னோட அபிஷேகம் பண்ணின கோரஸ் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அதாவது ஏசாயா 45 அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என் ஆலயத்தை கட்டுவா, என் ஊழியக்காரனாகிய கோரஸை நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்துல ஜெருசலேம்ல தலைநகராக மாத்தின அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஜெருசலேமோட ராஜா, ஜெருசலேமை தலைநகர் ஆக்குன அந்த ராஜாவுக்கு விரோதமாக எத்தனை நாடுகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கோ, அதுக்கு எதிர்ப்பு தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம வசனத்தை வாசிப்போம். செக்கேரியா 12 அதிகாரத்துல 3-4 வசனம். அல்லேலூயா. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென்.
ஸோ இந்த வசனத்தின்படி பூமியின் குடிகள் எல்லாம் கிளப்புவது உறுதின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு தேவ ஆவியானவர் அனுமதி கொடுத்ததுனால தான் இந்த விஷயத்தை நான் தெரியப்படுத்துறேன். ஏன்னா இது உலக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த ராஜா, அபிஷேகமான ராஜா, அதாவது ஜெருசலேமை தலைநகராக மாத்தின ராஜாவுக்கு அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அதனால இந்த ராஜாவுக்கு எத்தனை ஜனங்கள் எதிர்ப்புகள் தெரியப்படுத்துறாங்கன்னா இந்த வசனத்துல இருக்கு. அந்த நாளில பூமியின் குடிகள் எல்லாம் எதிர்ப்பாக நிக்குவாங்கன்னு தேவ ஆவியானவர் சொல்லிய மாதிரியே இப்ப நடந்துட்டு இருக்கு. 120 நாடுகள் எதிர்ப்புகள் தெரியப்படுத்துறாங்கன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அகெயின்ஸ்ட் டு ஜெருசலேம். ஏன்னா ஜெருசலேம் தலைநகராக இருக்க கூடாதுன்றதுக்காக இவ்வளோ எதிர்ப்புகள் அந்த ராஜாவுக்கு இருக்குது அப்படின்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். அதாவது என்னன்னாக்கா அந்த 128 நாடுகள் அரப் நேஷன்ஸ் இருக்கா. அதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னாக்கா EU, யூரோப்பியன் யூனியன், இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து தான் எதிர்ப்புகள். யூரோப்பியன் யூனியன் மூலமா தான் இந்த ஒரு ராஜா வரப்போறார், அதாவது அந்தி கிறிஸ்து வரப்போறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். யூரோப்பியன் யூனியன் மிக தீவிரமாக காத்துட்டு இருக்கு மறுபடியும் ஜெருசலேமை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு. அது ஒரு நாளும் தேவ ஆவியானவர் விட மாட்டாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஸோ அதனால தான் அந்த வசனத்துல செக்கேரியா 12:3 சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நாளும் நான் விட மாட்டேன். அரப் நேஷன்ஸ் 22 அரப் நேஷன்ஸ் இருக்கா. அது அதே நேரத்துல EU ஒன்ஸ். ஸோ இந்த நாடுகள் ஆக்ஷன்ல இருக்கு அப்படின்னு தெரியப்படுற விரோதமாக கூடியிருப்பார்கள் அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. ஸோ ஜெருசலேம்ல அழிக்கணுன்றதுக்காக ஆர்வமாக அவங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனங்கள் எப்போதுமே தேவ ஆவியானவர் என்ன சொல்றாரோ அது துல்லியமாக நடக்க போகுது. இப்போ இந்த EU, இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற அந்த நாடுகள்ல இருக்கிற அந்த ராஜாக்கள் அத்தனை பேரும் இந்த ஜெருசலேம் தலைநகரமாக்குன அந்த ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இந்த நாடுகள், அதாவது யூரோப்பியன் யூனியன்ல தான் அந்தி கிறிஸ்து இருக்கிறா அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 தெசலோனியருக்கு 2ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அதுல ஒரு பர்சன், அவன் தான் ஈவில். சோ இவன் தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ 2000 வருஷமாக இந்த தலைநகரம் ஜெருசலேம் தலைநகரம் இல்லாம இருந்தது. இப்ப 2000 வருஷத்துக்கு அப்புறம் தலைநகரமாக மாறி இருக்குன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நகரங்கள், அதாவது நினிவே ஆகட்டும், தீரு ஆகட்டும், பாபிலோன் ஆகட்டும், எல்லாமே மண்ணாக இருக்கு. ஆனா மண்ணாக இருந்த ஜெருசலேமை இப்ப தலைநகரமாக மாத்தி இன்னைக்கு நைட்ல லைட் போட்டுட்டு இருக்கிறாங்கனாக்கா குடியேறி விட்டதுன்னு அர்த்தம். சோ இந்த ஜெருசலேம்ல தேவன் அவர் சொன்ன மாதிரி மகாராஜா நகரமாக மாத்தி இருக்கிறாருன்னு தேவன் ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. அந்த மகாராஜா நகரம் தான் நித்திய தலைநகரம் அப்படின்னு உலகத்துக்கே நித்திய தலைநகரம் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நித்திய தலைநகரத்துக்காக உலகத்துல இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் ஜெபம் பண்ணணுமா. ஏன்னா ஏசப்பா அபிஷேகம் பண்ண நபரை கொண்டு இந்த நாட்டை அந்த கண்ட்ரிக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஏசப்பா அபிஷேகம் பண்ண ஒரு ராஜாவை வைத்து அந்த நாடுக்கு இந்த ஜெருசலேமை தலைநகரமாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ உலகமே எதிர்ப்பாக இருக்கிறதுனால தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. சோ எந்த விஷயம் நடந்தாலும் நான் ஒரு நாளும் அதை நான் இடிஞ்சு போக நான் விடவே மாட்டேன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அகேன்ஸ்டா அது யார் வந்தாலும் சரி, அது என்ன நடந்தாலும் சரி, மரித்தோர்கள் கூட அந்த எலும்புகளை கூட எழுப்புவாரா, சைன்யமாக மாத்துவாரா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல மரித்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகளாக இருந்தாலும் அதை சேனைகளாக மாத்தி எழுப்பி அவங்கள நான் டிஸ்ட்ராய் பண்ண போறேன்னு தேவ ஆவியானவர் துல்லியமாக பேசியிருக்காரு. இப்ப ஜெருசலேமும் உருவாயிடுச்சு.
ஜெருசலேம் தலைநகரமாக மாறிடுச்சு. இப்ப அடுத்த கட்டம் அட்டாக், உலகமே வந்து அட்டாக் பண்ண ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ இந்த அட்டாக் பண்றதுக்குள்ளதான் சைனியர்கள், அதாவது சோல்ஜர்ஸ் கம்மியானாலும் பரவாயில்ல, மரித்தவர்களை வந்து எழுப்பி அந்த எழுப்புகளை கூட உயிர் கொடுத்து எழுப்புவாரா. எசேக்கியேல் 37 அதிகாரத்துல சொன்ன மாதிரி. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஜெருசலேமை மறுபடியும் தலைநகரமாக மாத்தி துல்லியமாக இந்த வசனத்தை ஆண்டவர் நிரூபிச்சிருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அவரால் எல்லாமே செய்யக்கூடன்னு தெரியப்படுத்தியிருக்கிறார். அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, அடைக்கப்பட்ட கர்ப்பத்தையும் அவரால் திறக்கவும் முடியும்ன்றாரு. செத்து போன கர்ப்பத்திலையும் அவரால் வந்து கனி கொடுக்கவும் முடியும்னு சொல்றாரு. அடைக்கப்பட்ட கர்ப்பம் வந்து ஏசப்பாவோட தாயார், அவங்க வந்து வர்ஜினாக இருந்தாங்க. செத்து போன கர்ப்பம் வந்து சாரால். ஸோ இவங்க 2 பேருக்கும் என்னால குழந்தை கொடுக்க முடியும்னு தேவன் தெரியப்படுறா. அப்படி பண்ண தேவன் இது பண்ண மாட்டாரா என்ன? நிச்சயமா பண்ணுவாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. யோவேல் 1:6 நம்ம வாசிப்போம். இந்த எதிர்ப்புகள், அதாவது நம்ம ஜெருசலேமுக்கு வந்து எந்த நாடு எதிர்ப்பாக வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நடக்க போறது இந்த நாடு தான் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு துல்லியமா தெரிஞ்சதுனால ஸோ நம்ம வந்து ஜெபம் பண்ணறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும், நம்ம ஆயத்தமாகவும் இருக்க முடியும் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். யோவேல் 1:6 நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. ஆமென். ஆமென். இதுதான் அந்த தேசம். அந்த நீங்க வந்து அந்த மிருகத்தை பாத்தீங்கன்னாக்கா, அந்த மிருகம் இருக்கிற அந்த நாடு தான் நமக்கு வந்து எதிர்ப்பாக வருதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு நாடு வந்து வரப்போகுதுன்னு தேவ ஆவியானவர் முன் குறித்தது போலவே ஸோ அதே மாதிரி நடக்க போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஸோ ஆல்ரெடி இப்ப வந்து ஆரம்பித்து இருக்குதுன்னு தெரியப்படுத்துறாரு. ஸோ ஜாதிகள், எண்ணி முடியாத ஜாதிகள் வந்து அவரோட நாடுக்கு, அது அவரு பிரியமாக, மகாராஜ நகரம் வந்து ரொம்ப பிரியமான நகரம் அவருக்கு. ஜெருசலேம் வந்து ரொம்ப பிரியமான நகரம், பரிசுத்தமான நகரம், பிரியமான நகரம். அந்த நகரத்தில் தான் இந்த மிருகத்தில் உள்ள முத்திரைப்படுத்த அந்த நாடு எதிர்ப்பாக வரப்போகுதுன்னு தேவ ஆவியானவர் இந்த 2025 வரப்போகுதுன்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஆல்ரெடி அந்த முன் குறித்து அவங்க வந்து ஆரம்பிச்சு வச்சு இருக்கிறாங்க, ஆரம்பிச்சு ஆச்சு அப்படின்னு வந்து தெரியவும் படுத்தி இருக்கிறாரு. ஸோ நடக்க போகிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம எல்லாருமே ஆயத்தமாக இருந்துக்க முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஸோ இப்போ உலகத்துல உலக ரீதியாக வந்து சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். முதலாம் உலக யுத்தம் நடக்கிறக்குள்ள ஒரு வல்லரசு நாடு வந்து இருந்தது. அதாவது இங்கிலாந்து வந்து ஒரு வல்லரசு நாடாக மாறியது. இப்ப 2வது மகா யுத்தம் நடக்கிறக்குள்ள அமெரிக்கா வந்து ஒரு வல்லரசு நாடாக மாறியது. இப்ப 3வது உலக யுத்தம் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் நடக்க போகுதுன்னா இந்த 2025 இருந்து 2030 வரைக்கும் நடக்க போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த 3வது உலக யுத்தம் நடக்கிறக்குள்ள அதோட முடிவுல தான் இந்த அந்தி கிறிஸ்து வந்து வரப்போறான் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இந்த அந்தி கிறிஸ்து இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து தான் அந்த ராஜா, அந்தி கிறிஸ்து ராஜா வரப்போறான். அவன் வந்தக்குள்ளதான் உபதிரவ காலம் ஆரம்பிக்குதுன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வந்து ராப்சர் வந்து நம்மள வந்து பண்ண போறேன்னு தெரியவும் படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் உலக யுத்தம், இந்த உலக யுத்தம் நடக்கிறக்குள்ள அமெரிக்கா இப்ப இருக்கிற அந்த ஆண்டவர் சூஸ் பண்ணிக்கிற அந்த ராஜா சோ எப்படி வந்து இருக்க போறாருனாக்கா, அவருக்கு நிறைய நெருக்கடி போராட்டங்கள் நிறைய இருக்குன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஏன்னாக்கா ராணுவம் ஆகட்டும், பொருளாதார விஷயம் ஆகட்டும், அமெரிக்கா இப்பத்துக்கு வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைந்திருக்குதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஸோ இப்போ வந்து கரன்சி ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைந்திருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம தொடர்ந்து ஜெருசலேமை தலைநகரமாக மாத்தின ராஜாவுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஸோ வல்லரசு நாடாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வல்லரசு நாடு யார் ஆக போறாங்கன்னாக்கா, 3ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச கையோட வல்லரசு நாடு வந்து எதுனாக்கா
இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஒரு ராஜா வரப்போறான். அவன் தான் வல்லரசாக மாறப்போறான். அவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவேல் 1:6 படி சொன்ன மாதிரியே இந்த கடவாய் பற்கள் உள்ள அந்த மிருகத்துல உள்ள இருக்கிற நாடு தான் வல்லரசு நாடாக மாறப்போகுதுன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். இப்போ இது எந்த நாடுன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஹோலி பைபிள்ல ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்துது அந்த நாடு எதுனாக்கா வெளிப்படுத்தின விசேஷம் 13:2 நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. ஆமென். இந்த மிருகத்துல உள்ள முத்திரையை படிச்ச நாடுதான் அந்த வல்லரசு நாடாக இருக்க போகுதுன்னு தேவ ஆவியானவர் என்னோட பேசினார். மிருகம் என்றால் என்ன? இப்ப இதுல மிருகம்ன்றது ஒண்ணு மென்ஷன் ஆயிருக்கு. இப்ப இந்த மிருகம்ன்றது தான் கவர்மெண்ட்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். டேனியல் 7:21 இந்த மிருகத்துக்கு வந்து கவர்மெண்ட் என்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதனால ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் ராஜ்யம் வரப்போகுது. இந்த யூனியன், அதாவது யூரோப்பியன் யூனியன்ல மிகப்பெரிய அரசாங்கம் வரப்போகுது. அந்த ராஜ்யம் தான் யூரோப்பியன் யூனியன்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அந்த யூரோப்பியன் யூனியன்ல தான் உலகத்திலேயே ஒரு வல்லரசன் வரப்போறான். அவன் தான் வந்து அந்தி கிறிஸ்துன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13:1 நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. ஆமென். சோ இந்த மிருகம் வந்து இந்த யூரோப்பியன் யூனியன்ல எல்லாமே சேர்ந்து ஒரு ராஜா வரப்போறான். அவனோட முத்திரை தான் இந்த மாதிரி இருக்கும். அந்த நாட்டுல உள்ள மிருகம் அப்படி இருக்கும்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இப்ப இருக்கிற அமெரிக்காக்கு பதிலாக அவன் தான் வல்லரசு நாடாக வருவான். வல்லரசனாக வருவான். இந்த யூரோப்பியன் யூனியன்ல தான் இந்த அந்தி கிறிஸ்து வருவான்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஸோ தொடர்ந்து நம்ம ஜெருசலேமுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெருசலேமை வந்து கேபிட்டலாக மாத்தின ராஜாக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இவர்கள் தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரப்போற ஜனங்க. இவங்க தான் எழும்புவாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு மீட்பு இருக்குன்னு தேவ ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். 2 தெசலோனியருக்கு 2 7-8 படி அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. ஆனாலும் சபை தடையாக இருக்கிறதுனால சபை நீக்கப்படுவதற்கு முன்பதாக அவன் வெளிப்பட மாட்டான். ஸோ சபை நீக்கப்படணும். சபைன்றது வந்து நம்ம தான் சபை. ஸோ சபை நீக்கின பிறகுதான் அவன் வந்து வெளிப்படுவான். ஸோ இந்த 3ஆம் உலக யுத்தம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். 5 வருஷ காலம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஒரு ராஜா வல்லரசனாக மாறி அவன் அந்தி கிறிஸ்துவாக வந்து ஆட்சி செய்வான். அதுக்கு முன்னாடி சபை எடுக்கப்படும். அப்ப சபை எடுக்கப்படும்னா சபைக்குள்ள இயேசு இருக்கணும். இயேசு இருக்கணும்னாக்கா அந்த குடும்பத்துல இயேசு இருக்கணும். அந்த குடும்பத்துல இயேசு இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல்ல வர முடியும். ஸோ எந்தெந்த வீட்டுக்குள்ள அவர் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரப்போகுதுன்னு தேவ ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நம்ம வந்து புடிச்சுப்போம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அந்த வார்த்தையை நம்ம புடிச்சுப்போம். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஈயூல தான் அந்தி கிறிஸ்து வரப்போறான்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அதனால இஸ்ரவேல் மக்கள் வந்து நம்ம ஆயத்தமாக இருந்துக்கணும். உத்தம இஸ்ரவேல்கள் மக்கள் எல்லாருமே ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா அந்த அந்தி கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல்ல வர வேண்டும்ன்றது தேவ ஆவியானவரோட விருப்பமாக இருக்கு. இப்போ இந்த 2025 ஆண்டுல ஜெர்மனி வந்து தலையெடுக்கும், அதாவது யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்குன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து நடந்து போன யுத்தங்கள் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யா உக்ரைன் வார் பற்றி தெரியும். இஸ்ரேல் பாலஸ்தீனா வார் பற்றி தெரியும். காசா எப்படி வந்து இதாகிடுச்சுன்னு தெரியும். ஸோ அதே நேரத்தில் இப்போ இஸ்ரேல் ஈரான் வார் எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியும். ஸோ தற்காலிகமாக சமாதானமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரத்தான் செய்யும். ஆனால் திடீர்னு வந்து வெடிக்கும்.
பாம்பு வெடிக்கும்ன்றது அது நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து ஏசப்பாவை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலான்றது தான் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ எல்லாருமே யூரோப்பியன் யூனியன் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல எல்லாருமே ஒன்று கூடி பேசிட்டு இருக்கிறாங்க, எப்படி வந்து இந்த ஜெருசலேமை டிஸ்ட்ராய் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பாருங்க, உலக ரீதியில பேச போனா ஹிட்லர் வந்து 60 லட்சம் யூத மக்களை வந்து கொண்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எப்போ அந்த அந்தி கிறிஸ்துவோட ஆவி எப்போ வருதுன்னு தெரியாது. அந்தி கிறிஸ்துவோட ஆவி வந்ததுனால தான் யூத மக்களை 60 லட்சம் ஜனங்களை கொன்னா. அதே மாதிரி தான் இந்த ஈயூல கூட இந்த ராஜா எந்த இடத்துல இருக்கான்றது நமக்கு தெரியல. ஆனா அந்த அந்தி கிறிஸ்துவோட ஆவி உள்ள நுழைஞ்ச உடனே அப்பதான் அவன் வந்து அவனோட சுயரூபம் எல்லாருக்குமே தெரிய வரும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேதத்தின் படி ஏசப்பா என்னோட பேசின விஷயம் என்னன்னாக்கா, நேபுகாத் நேச்சார் வருவதுக்கு முன்னாடியே ஜெரேமியா வந்து போய் அந்த ராஜாக்கிட்ட போய் சொல்றாரு, செடக்கிய ராஜாக்கிட்ட சொல்றாரு. யாரு வந்து ஜெரேமியா வந்து போய் சொல்றாரு. யார்கிட்ட? செடக்கிய ராஜாக்கிட்ட போய் சொல்றாரு, ஜெரேமியா 26ஆம் அதிகாரத்துல. ஆனா இந்த செடக்கிய ராஜா அவனை நம்பவே மாட்டாரு. ஜெரேமியா வந்து நம்பவே இல்லை. அதனால ஜெரேமியா கொண்டு போய் ஜெயில போட்டுடுறாரு. 26ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சா தெரியும், ஜெரேமியா கொண்டு போய் ஜெயில போட்டுடுறாரு. ஆனா நேபுகாத் நேச்சார் வந்தாச்சுன்னு தெரியப்படுத்துது வந்து அந்த செடக்கிய ராஜா நம்பவே இல்லை. ஆனா நேபுகாத் நேச்சார் வந்தாச்சு, ஏன்னா அவன் வாசல்கிட்டயே வந்து நின்றுட்டு இருந்தான். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஆவியானவர் என்ன தெரியப்படுத்துறாருனாக்கா, நம்ம வாசலுக்கு முன்னாடி 2 பேர் நிக்கிறாங்களா, அதுல ஒன்னு இயேசு, இன்னொன்னு பாவம் வந்து வாசல்ல படுத்து இருக்குமா. அதாவது பாவம்ன்றது பாம்பு வாசல்ல படுத்து இருக்குமா. ஸோ அவர் வந்து ஏசப்பா வந்து முதல்ல கதவை தட்டுவாரா, கதவை தட்டுன கையோட நம்ம தெரிந்தா ஏசப்பா நம்மளை வந்து உள்ள வந்து நுழைந்து நம்மளை கூட்டிட்டு போவாருன்னு தெரியப்படுத்தினார். ஸோ நம்ம கதவை திறக்கலனாக்கா அவர் போயிடுவாரு. அப்போ பாம்பு உள்ள நுழைஞ்சிடும். அப்போ உள்ள நுழைஞ்ச பிறகு கதவு அடைக்கப்படும். நம்ம எவ்வளோ தட்டுனாலையும் அது திறக்காது. அந்த காலகட்டத்தை உபதிரவ காலம்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. அதனாலதான் இந்த வருஷம் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், ஏசப்பா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும். அவர் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா தான் இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஸோ நம்ம அவர் வீட்டுல தங்கணும்னாக்கா நம்ம தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவன். அவர் கூட இருந்தா தான் நம்மளுக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இல்லைன்னா பாம்பு நுழைஞ்சா ஏசப்பா அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. அப்போ நம்ம உபத்திரவ காலத்தை கடந்து போக வேண்டியதா இருக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஸோ ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவேல் 1:15 நம்ம வாசிப்போம். இந்த யூரோப்பியன் யூனியன் அரசாட்சி குறித்து தேவ ஆவியானவர் என்னோட பேசினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்தில் இருந்து வருகிறது. ஆமென். ஆமென். கர்த்தரோட நாள் வந்து ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கு. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் நம்மளோட சுத்தி நம்மள வந்து ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்த பிறகு கர்த்தரோட நாள் ரொம்ப சமீபமாக இருக்குதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அப்போ 7 ஆண்டு காலம் இந்த EU நாடுகள் மத்தியில நம்ம உபதிரவ நாட்கள் கடந்து செல்லதான் வேணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஏசப்பா நம்மளை வந்து கொண்டு போறது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ராப்சர்க்குள்ள வரணும் தான் தேவ ஆவியானவர் விருப்பப்படுறார். இந்த உபதிரவ காலத்துல நம்ம வந்து பங்கு பெற வேண்டாம், பங்கு பெறக்கூடாதுன்னு தேவ ஆவியானவர் விருப்பப்படுறார். ஏன்னா இந்த 7 ஆண்டு காலம் இந்த EUல வந்து இருக்கிற அந்த அந்தி கிறிஸ்து ராஜா வந்து நம்மள ஆட்சி பண்றக்குள்ள அந்த உபதிரவ காலம் நம்மளுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும்னு தேவ ஆவியானவர் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கூடுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அதாவது NJPH டீமுக்கு, சர்ச்சுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அத்தனை பேருக்கும் எச்சரிப்பு ஆண்டாக எடுத்துக்கங்க, எச்சரிப்பு சத்தமாக எடுத்துக்கங்க. ஸோ நம்ம இந்த உபத்திரவ காலத்துல கடந்து போக கூடாதுன்னு தேவன் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துல இருக்கிற பிதா வந்து என்ன விஷயத்தை தெரியப்படுத்துறாருனாக்கா, மேத்யூ 7:11 படி நம்ம வாசிப்போம். மேத்யூ 7:11 பரலோகத்துல இருக்கிற பிதா நமக்கு என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்போம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு
நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். இது எதை குறித்து ஆவியானவர் இதுல விஷயத்தை தெரியப்படுத்துறாருனாக்கா பரிசுத்தத்தை குறித்து தெரியப்படுத்துறார். சோ நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணுமா? பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டாதான் நம்மளுக்கு இந்த ராப்சர்ல நம்ம போக முடியும்னு தெரியப்படுத்துறார். சோ பரிசுத்த ஆவியை நம்ம எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். பிதா கொடுக்கறதுக்கு தாராளமாக இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்வதுனாக்கா நம்ம தேவ சமூகத்துல தனிப்பட்ட முறையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றது மூலமா அவர் தன்னோட ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம வீட்டுக்குள்ள இயேசு இருந்தாக்கா நம்ம ஜெபம் பண்ணாக்கா அவரோட பரிசுத்த ஆவியை ஊத்துவாரா? சோ இதுதான் பரலோகத்துல இருக்கிற பிதா கொடுக்க விருப்பமாக இருக்கிறாருன்னு இந்த வார்த்தையில மேத்யூ 7:11 தேவ ஆவியானவர் என்னோட பேசினார். அப்ப இயேசு வீட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் பரிசுத்த ஆவியை ஊற்ற முடியும். அப்போ நம்ம தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எச்சரிப்பின் காலமாக எடுத்துக்க கர்த்தரோட நாள் ரொம்ப சமீபமாக இருக்குன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்திருக்கிறார். அந்த காலத்துல ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகளுக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று என்று வசனம் இருக்கு. அதே மாதிரி பரிசுத்த ஆவியை நமக்கு தருவதற்கு தேவ ஆவியானவர் ஆவலோட காத்துட்டு இருக்கிறார். அவர் கொடுத்தாதான் நம்மளுக்கு அந்த ஆவியில நிரப்பப்பட்டாதான் நம்ம அவரோட ராப்சர்ல போக முடியும். அப்படியே போக முடியாது. அந்த ஆவி உள்ள இருந்தா மட்டும்தான் ராப்சர்ல போக முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இயேசு வீட்டுக்குள்ள இருக்கணும். அவர் இருக்கணும்னாக்கா நம்ம ரட்சிப்புக்குள்ள வரணும். முழுக்க ஞானஸ்தானம் நம்ம எடுத்துக்கணும். ஹோலி பைபிள் வீட்டுக்குள்ள இருந்து படிக்கணும். சங்கீதம் 91 மனப்பாடம் பண்ணிக்கங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இந்த மகா யுத்தம் 3ஆம் மகா யுத்தம் 2025 ஆரம்பித்து 2030 வரைக்கும் வரப்போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அது வரைக்கும் நடக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் அதிகமாக இந்த 2025 இருக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரழிவுகள் வரத்தா செய்யும். முதல்ல வருவது அர்த்குவேக், பூகம்பம். இதுதான் வரப்போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அது வந்த கையோட சுனாமி வரப்போகுது. ஆல்ரெடி ஃப்ளட் நிறைய இடத்துல இருக்கு. நிறைய இந்த விஷயங்கள் நடக்கிறது மூலமா நிறைய நகரங்கள் டிஸ்ட்ராய் ஆக போகுது, அழிஞ்சு போக போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த விஷயம் WHO சொன்னாங்கன்றது கிடையாது, டாக்குமெண்ட்ரி சொன்னது கிடையாது. இதுல இயேசு சொன்னது, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இயேசு சொல்லி இருக்கிறாரு இந்த விஷயம் தான் நடக்க போகுது. குறைஞ்சபட்சம் 5 கோடி ஜனங்கள் டெத்ஸ் ஆக போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ அதனால நம்ம எல்லாருமே ப்ரிப்பேர்டா இருப்போம்னு தேவ ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த ஆன்டி கிரைஸ்ட, அந்தி கிறிஸ்துவ யாருக்கு கம்பேர் பண்ணியிருக்கிறாருனாக்கா, யாரோட குணங்கள், யாரோட தோற்றத்துக்கு கம்பேர் பண்ணியிருக்கிறாருனாக்கா காயினுக்கு கம்பேர் பண்ணியிருக்கிறேன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அப்ப எவ்வளவு கொடூரமாக அந்த அந்தி கிறிஸ்து இருப்பான்றது நம்ம எல்லாருமே ஊகிக்க முடியும். அவன் பொருந்தாச்சு, அவன் இதுக்கு மேல பொறுக்க மாட்டான். ஆல்ரெடி பொருந்து இருக்கிறான். இந்த EUல தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான். அந்த அந்தி கிறிஸ்து ஆவி உள்ள வரும் பொழுது அவன் வெளிப்படுவான் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு எச்சரிப்பின் காலமாக இருக்கும். அதனால நம்ம ஆயத்தமாக கூடிய காலமாக இருக்கு. நம்ம ஆயத்தமாகணும். உபத்திரவத்தின் காலத்துக்கு முன்பதாக மனவாட்டியே தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு போவாருன்னு சொல்லி இருக்கிறாரு. எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சொல்லிட்டு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. உன்னத பாட்டு சாங்ஸ் ஆஃப் சாலமன்ல 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கதவு தட்டிட்டு இருக்கிறாரு. என் மனவாளியே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை தெருன்னு. அந்த மனவாட்டி என்ன பண்றாங்க? ஸோ கதவை மூடிட்டு பேசிட்டே இருக்கிறாங்க. மனவாட்டி பேசிட்டே இருக்கு. நான் கால்களை கழுவுனேன், வஸ்திரத்தை களைத்தேன், பாதங்களை கழுவுனேன். இதை பத்தி பேசிட்டே இருக்கக்குள்ளோ பரிசுத்தத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கு, தவிர கதவை திறக்கவே இல்லை. மணவாளன் போய்விட்டார்.
ஸோ மணவாளன் போய்விட்டதுனால நிறைய சபைகள் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. ஸோ மணவாளனுக்கு கதவு திறக்க மாட்டேன்றாங்க. அவங்க பாட்டுக்கு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிறேன்னு. ஆனால் மணவாளன் வரக்குள்ள கதவு திறக்க மாட்டாங்க. இதுதான் வந்து ரகசிய வருகை. அவர் கதவு தட்டிட்டு போயிடுவார். ஸோ போயிட்ட பிறகு அப்புறம் வந்து நம்ம உபதிரவ காலத்தில் கடந்து போகிற ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இதோ வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ நான் உள்ளே நுழைந்து அவனோட சேர்ந்து போஜனம் பண்ணுவேன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொன்ன மாதிரியே இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. ஸோ அவரை வந்து நம்ம வெல்கம் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வச்சுப்போம். அப்போ சபை யார் திறக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ள இருப்பாரு. சபை திறக்கப்படலைனாக்கா அவர் வந்து போயிடுவாரு. ஸோ அந்த போயிட்ட பிறகு அப்புறம் வந்து திறந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ மணவாட்டி என்ன பண்ணுவாங்க, என் நேசரோ போய்விட்டார்ன்னு சொல்லிட்டு ஓடி போவார்கள். ஸோ போன பிறகு ரோட்ல வந்து அவங்கள அடிச்சு போடுவாங்கன்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல தெரியப்படுத்தியிருக்கு 12ஆம் அதிகாரத்துல. ஸோ என் நேசரோ போய்விட்டார் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு ரோட்ல தான் அடிச்சு போடுவாங்க. இதுதான் உபத்திரவத்தின் நாட்கள். ரோட்ல அடிச்சு போடுறது வந்து அது எப்படி இருக்குன்னாக்கா, இந்த யுத்தங்கள் அப்படியே வந்து ஷூட் பண்ணுவாங்க, கை கால் வெட்டி போடுவாங்க, அடிப்பாங்க, கொல்லுவாங்க, தோலெல்லாம் பிச்சு எடுப்பாங்க. இதுதான் மணவாளன் போயிட்ட பிறகு மணவாட்டியோட நிலைமை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுறார். இதுதான் உபத்திரவத்தின் நாட்கள். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த 2024 நம்ம பார்த்து இருக்கிறோம் எப்படியெல்லாம் வந்து யுத்தங்கள் நடக்கிறக்குள்ளோ அந்த வீரர்களை மட்டும் இல்லை, பொது ஜனங்கள்ல அப்பாவி ஜனங்களை வந்து எப்படி துன்புறுத்தாங்கன்னு நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். அது சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு மனிதாபிமானன்றதே கிடையாமவே போயிடும், இல்லாமே போயிடும். இந்த உபத்திரவ நாட்கள்ல மனிதாபிமானம் 0வா இருக்கும். ஸோ வெறும் வந்து கொடூரமாக இருக்கும், ரத்தங்கள் வெள்ளமாக ஓடும் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஸோ மணவாளன் வரக்குள்ளவே நம்ம திறந்துட்டாக்கா நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்குவோம் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த ராஜா, அந்தி கிறிஸ்துவோட ராஜா வந்து அவன் 1 வேர்ல்டாக வந்து உட்கார போறான். 1 மேன் 1 வேர்ல்ட் 1 கரன்சியாக உட்கார போறான். அவன் ஆல்ரெடி வந்து முத்திரையே கொடுத்துட்டான், வலது கையில நெத்திலெல்லாம் முத்திரை கொடுத்துட்டான். இந்த வசனத்தின்படி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 13, 16, 17, 18 வசனத்துல வலது கையில முத்திரை, ஃபோர்ஹெட்ல முத்திரை, நெத்தில முத்திரை எல்லாம் போட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே நேரத்தில் வந்து இந்த 3ஆம் உலக யுத்தம் ஆன உடனே இந்த ராஜா வந்து உட்கார போறான்னு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவன் தான் 666 முத்திரை கொண்ட அந்த அந்தி கிறிஸ்து அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 13ல் 7-8 வசனத்தின்படி அந்த ராஜா வந்து ஆட்சி நடத்த போறான். அதாவது அந்தி கிறிஸ்து வந்து ஆட்சி நடத்த போறான். அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2025 2030 வரைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் வந்து பஞ்சத்துல இருப்பாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். பஞ்சமாக இருக்கும். ஸோ இந்த பஞ்சமாக இருக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள இயேசு இருந்தா பஞ்சமே இருக்காது. இயேசு இருந்தா பஞ்சமே இருக்காதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 8-16 சேராபேத் என்ற ஒரு இடத்துல ஒரு விதவை வீட்டுல வந்து எலியா போய் இருக்கிறக்குள்ளோ அந்த டைம்ல வந்து இஸ்ரவேல் ஜனங்க அத்தனை பேர் பஞ்சத்துல இருந்தாங்க. ஆனா எலியா போய் அந்த வீட்டுக்குள்ள, அந்த விதவை வீட்டுக்குள்ள போன பிறகு அந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டுல சாப்பாடு இருந்தது, மாவு இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம், இயேசு நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா நம்மளுக்கு சாப்பாடு பஞ்சம் இருக்காது. அதே நேரத்துல வந்து இயேசு வீட்டுல எந்தெந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டுல எக்ஸ்ட்ராவா உணவு இருக்குன்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த எக்ஸ்ட்ரா உணவு வந்து இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா,
கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய வைரஸ் வரப்போறது உறுதின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத சார்ந்த விஷயத்துல நிறைய சண்டைகள், யுத்தங்கள் நடக்க போகுது. அது தேவ பிள்ளைகளை டார்கெட் பண்ணியே மற்ற மதத்துக்காரங்க மத வெறி பிடிச்சி அவங்க கொல்ல செய்வாங்க அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் நமக்கு உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள். அப்போ நம்ம இயேசு நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். நம்மள யாரும் தொட முடியாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு 2025 ஜெருசலேம் நமக்கு தலைநகரமாக இருக்கிறதுனால நமக்கு கோல்டன் ஆண்டாக இருக்க போகுது. யார் வீட்டுல இயேசு இருக்கிறாரோ அவங்க வீட்டு செழிப்பாக இருக்கும். இயேசுதா செல்வம், இயேசுதா சுகம், இயேசுதா ஐஸ்வர்யம், இயேசுதா பாதுகாப்பு, ரட்சிப்பு, எல்லாமே இயேசுதான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த ஆண்டு நம்ம ஆயத்தப்படுகிற ஆண்டு. நம்ம சுத்திகரணம் பண்ணணும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். நம்ம எல்லாருமே சுத்திகரணம் பண்ணணுமா? சுத்திகரணமா எஸ்தர் புக்ல பாத்தீங்கன்னாக்கா 12 வருஷம் சுத்திகரணம் பண்றாங்க. ஸோ இந்த சுத்திகரணம் எப்படி இருக்குன்னா 6 மாசம் சுகந்த வர்க்கத்தினால சுத்திகரணம், வெள்ளை கோலங்களினால சுத்திகரணம், 6 மாசம் ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரணம். ஸோ இந்த மாதிரி 12 மாசமும் நம்ம சுத்திகரணமாக இருக்கணும், அதாவது பரிசுத்தமாக இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்னாக்கா ஒரு நாள் நிச்சயமா ராஜா வருவாரு. அந்த ராஜாக்கு வந்த டைம்ல நம்மளை பிடிச்சிட்டாக்கா நம்ம நித்திய ராஜகுமாரியாக மாற முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 வசனத்தின்படி பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தம் ஆகணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா பரிசுத்தமான தேவன் பக்கத்துல போய் சிங்காசனத்துல நம்ம உட்கார்றக்குள்ளோ அந்த சுகந்த நறுமணத்தோடு நம்ம போய் உட்காரணும்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. மணவாளன் எப்படி வருவாருன்றது குறித்து, நடு ஆகாயத்துல எப்படி வருவாருன்னு குறித்து யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஆமென். ஆமீன். இது எதை குறிக்குதுனாக்கா எடுத்துக்கொள்ளப்படுதல குறிக்குது. எப்போ ஏசப்பா வந்த உடனே நம்ம ரெடியா இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். உன்னத பாட்டு 2:14 நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். ஆமீன். இந்த வார்த்தைகள் எப்போ கேக்குதுன்னாக்கா நம்ம ஏசப்பா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும், நம்ம பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளக்குள்ள இந்த வார்த்தை நம்ம காதுல கேட்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப அதை கேட்ட உடனே நம்ம அவர் கூட நம்ம வெளியில போக முடியும், அதாவது ராப்சர்ல எடுத்துக்கொள்ள முடியும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஸோ அவர் அழைக்கிறக்குள்ள நம்ம பொறுப்பட்டு போகணும்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதனால நம்ம சுத்திகரணப்படணும், நம்ம எல்லாரும் சுத்திகரிக்கப்படணும். பாவ அறிக்கை பண்ணி முதல்ல நம்ம பரிசுத்தம் ஆகணும், ஆயத்தமாகணும். ஆவி, ஆத்மா, சரீரம் அவரை பார்க்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ என்ன கேட்டாலும் அவர் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஸோ ஏன்னா இந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அந்த வழியில தான் நம்ம நடக்கணும் தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். இப்ப பாருங்க, மோசே அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்தாரு. ஆனா கானானுக்குள்ள கடைசி காலத்துல நுழைய முடியல. அதே நேரத்துல யூதாஸ் அவ்வளோ அதிசயங்கள், அற்புதங்கள் ஏசப்பா கூடவே இருந்து அவரும் பண்ணி இருக்கிறாரு. கடைசியா ஹேங் ஆயிட்டாரு. சோ ஆனா இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம எப்படி எச்சரிக்கையா இருந்து ஆயத்தமாக்கணும். எச்சரிப்பின் சத்தம் எல்லா நித்திய ஜீவன் பிள்ளைகளுக்கும் போய் சேரட்டும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இப்ப ஜெர்மனி தலையெடுத்து நிக்குது, தலையெடுத்து இருக்கு. ஸோ ஏன்னாக்கா இந்த உக்ரைன் ஒரு வார் வந்திருக்கு இல்லையா, உக்ரைன் ரஷ்யா வார். ஸோ இந்த ஜெர்மனி இப்போ தலையெடுத்து இருக்கு. ஸோ அடுத்த கட்டம் இந்த 2025 நிறைய
இயேசு அறியாத குடும்பம், அதாவது வந்து ஸ்டிஃப் நெக், வணங்கா கழுத்துள்ள ஜனங்க அத்தனை பேரும் உத்தம இஸ்ரவேலர்களுக்கு வந்து எதிர்ப்பாக நிற்பாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அதோட விளைவுகள் வந்து ரத்தம் ஆறாக ஓடும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் வந்து ஏஐ என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதிகமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால இது சூப்பர் இன்டெலிஜென்ஸாக இருக்கு. எல்லா மிஷின்களையும் எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதுனால நோவல் பேட்டில்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பாம் வந்து வெடிக்கும், சண்டைகள் சச்சரவுகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். விஷயங்கள் வந்து இந்த ஹைடெக் டெக்னாலஜி மூலமா அதிகமாக நடக்கும்னு தேவ ஆவியானவர் இந்த யுத்தங்கள் பத்தி பேசுறதுக்குள்ள தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஹைடெக் டெக்னாலஜிகளை வச்சு ஒவ்வொரு இடத்தையும் வந்து நிர்மூலம் ஆக்குறாங்களாம். நிர்மூலம் ஆக்குறது வந்து அதாவது டிஸ்ட்ராய், அந்த நாடே இல்லாம போய் மறையிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ எல்லாமே கட்டடங்கள் அத்தனையும் பட்டணங்கள் அத்தனையும் மண்மேடா ஆக்குற ஒரு விஷயம் வந்து இந்த ஹைடெக் இன்டெலிஜென்ஸ் மூலமா அவங்க வந்து பண்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. எல்லாம் ரெடியாக இருக்கு. இப்ப 3rd வேர்ல்டு வார்க்கு ரெடியாக எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ முதல் வந்து ஆரம்பித்தது வந்து இப்போ ஆரம்பிச்சு இருக்குது. இந்த ரஷ்யா உக்ரைன் ஒரு வார் நடத்தது மூலமா ஆரம்பிச்சாச்சின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஸோ தினந்தோறும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு வருதுனால ஸோ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ரொம்ப வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே மிஷினை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஈவன் வந்து நம்மளோட கரன்சி கூட எல்லாமே இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல தான், ஆன்லைன்ல தான் நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஒன் வேர்ல்ட் ஆகி நம்ம வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம பிளாக்டாக நம்ம இருக்குவோம் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஸோ மறைமுகமாக வந்து இது ஒரு எக்கனாமிக்கல் வீழ்ச்சியாக இருக்கும், பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கும். இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகாம அப்படியே வந்து நிற்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஏன்னா இந்த சண்டைகள் சச்சரவுகள் ஈகோ பொறாமைகள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். இதுல வந்து ஒரு 4 நாடுகளோட பேர்கள் நம்மளுக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ரஷ்யா, அப்புறம் இந்தியா தேசம். ஸோ இந்த 4 நாடுகள் வந்து ஒரு டாமினேட் பண்ற ஒரு நாடாக மாறும். ஸோ இந்த டாமினேஷன்ல இவங்க எல்லாம் வந்து வரப்போறாங்கன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இதுல வந்து அதிகமாக இந்த ஏஐ வந்து பயன்படுத்துறது மூலமாக இவங்க வந்து டாமினேட் ஆக போறாங்கன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இப்ப நம்ம தொடர்ந்து நம்ம ஜெருசலேமுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெருசலேமை வந்து தலைநகராக மாத்தின ராஜாவுக்காகவும் நம்ம எல்லோருமே ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சைனா நாட்டுல வந்து அடுத்த கட்டம் நிறைய சோல்ஜர்ஸ் ஆண்டவர் காமிச்சு அவங்க வந்து யுத்தத்துக்கு மறைமுகமா இப்போ ரெடியா இருக்கிறாங்க. அந்த அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த யுத்தத்துக்கு வழி தெரிந்த உடனே அவங்க வந்து இது பண்ணுவாங்க. யுத்தம் வந்து ஆரம்பிக்கும், அதாவது 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அடுத்தது வந்து என்னன்னா, இந்த ஸ்ட்ரோம் தண்டர் ஸ்ட்ரோம் மூலமா நம்ம எல்லாருமே இன்டர்நெட்ல தான் எல்லாருமே அன்றாட விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நெட்வொர்க் எல்லாம் இந்த 2025ல வந்து நிறைய பேர் வந்து அடிக்டடா இருக்கிறோம். இன்டர்நெட் மூலமா தான் அத்தனை விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சேட்டலைட்ல வந்து வானத்துல இந்த சேட்டலைட் மூலமா இந்த தண்டர் ஸ்டோம் வருதுனால ஸோ எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகும், இருட்டா இருக்கும், எந்த பவரும் இருக்காது, எந்த சப்ளையும் இருக்காது. இந்த 2025ஆம் வருஷத்துல இந்தியா தேசத்துல கோல்டு வேவ் வரப்போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதனால ஜனங்க வந்து பாதுகாப்பாக இருந்துக்கங்க, ஏன்னா நிறைய ஜனங்க தத்தளிக்க போறாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்தியா தேசத்துல அதிகமான பாப்புலேஷன் இந்த வருஷம் நடக்க போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நிறைய ஜனங்களுக்கு வேலையே கிடையாது, வேலை இருக்காதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ வேலை இல்லைன்னாக்கா அப்போ வந்து எப்படி இருக்கும்ன்றது நம்மளுக்கு அப்போ நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா பஞ்சம், காசு இல்லைனாக்கா நம்மளுக்கு சாப்பாடு குறைவா இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பதில் என்னன்னா, இயேசு இருக்கணும். இயேசு இருந்தா மட்டும்தான் இந்த சூழ்நிலைகள் நமக்கு மாற முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இந்த 7 ஆண்டு உபத்திரவம் காலத்துல நம்ம வந்து கடந்து போறது உறுதி. ஏன்னா இந்த அந்தி கிறிஸ்து வரக்குள்ள 7 ஆண்டு காலம் உபத்திரவம் காலம். அதுல வந்து 3 வருஷம் அவன் வந்து ராஜாவா தான் இருப்பான். நல்லாதான் இருக்கும், நம்மளுக்கு தெரியவே தெரியாது அவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு. ஆனா 3 வருஷம் கழிச்சு தான் அவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு நமக்கு தெரியும். ஏன்னா 3 வருஷம் கழிச்சு தான் அவனுக்குள்ள அந்த ஆவி வரக்குள்ளதான் அவனோட சுய ரூபம் நம்மளுக்கு தெரியும். அவன் வந்த பிறகுதான் இயேசு வந்து அவனை டிஸ்ட்ராய் பண்ணி பகிரங்க வருகையில வந்து டிஸ்ட்ராய் பண்ண போறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இப்ப ஏன் இது சொல்றேன்னாக்கா, ஆல்ரெடி ஜெருசலேம் தன்னோட மறுபடியும் மீண்டும் ஜெருசலேம் தன்னோட சொந்த ஸ்தானத்தை வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்தாச்சு, தலைநகரமாக மாறிடுச்சு. ஸோ 2000 வருஷம் கழிச்சு இப்போ வந்து இருக்குனாக்கா, ஸோ இந்த விஷயமும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ 3rd வேர்ல்ட் வார் வந்து ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து இனி அது அடுத்தது வந்து 5 ஆண்டு காலம் இந்த 3ஆம் உலக யுத்தம் நடக்க போகுது. இது நடந்த கையோட ஒரு வல்லரசு நாடு தலையிடும். அந்த வல்லரசு நாடுல தான் அந்த அந்தி கிறிஸ்து இருப்பான். EUல தான் இந்த அந்தி கிறிஸ்து வரப்போறான். இது முன்கூட்டி ஏன் ஆண்டவர் தெரியப்படுத்துறாருனாக்கா, இனி வரப்போற ஆண்டுகள் இதுதான் நடக்க போகுது. வருஷம் தீர்க்க தரிசனம் வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை. ஆல்ரெடி எழுதியாச்சு, டில் எண்டு வரைக்கும் எழுதியாச்சு. 1000 வருஷம் அரசாட்சி வரைக்கும் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த பிசாசானவன் ஓப்பன் ஆகும், அந்த சர்பம் ரிலீஸ் ஆகும். 1000 வருஷத்துக்கு அப்புறம் சங்கிலியில கட்டப்பட்ட அந்த சர்பத்தை ரிலீஸ் பண்ணுவார். அதுக்கப்புறமா அவனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒரே ஒரு ஆட்சி, அது இயேசு கிறிஸ்துவோட ஆட்சி. ஒரே வானம் ஒரே பூமி. அப்படி இதுக்கு ஒரே ஒரு வழி, எல்லாருமே மன திரும்புதல் ஆகணும், ரிப்பெண்ட் ஆகணும், ஏசப்பாவை சொந்த ரட்சகனாக ஏத்துக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அக்ரிகல்ச்சர் விவசாயம் ரொம்ப பாதிப்பு ஆகும். ஏன்னா பொருளாதாரம் இறக்கடினால நம்மளுக்கு வந்து தானியங்களோட பஞ்சங்கள் வரும், கோதுமை பஞ்சம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த 2025ஆம் வருஷத்துல நடக்க போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. சைபர் கிரைம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் நிறைய பேர் வந்து கிரிமினலாக மாறி அட்டாக் பண்ற ஒரு விஷயங்களும் வந்து நடக்க போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதனால எச்சரிக்கையாக நம்ம இருந்துக்குவோம். அடுத்த கட்டம், நம்ம இந்த நாடுகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சைனா, ஜெர்மனி, ரஷ்யா, ஸோ இந்த மாதிரி நாடுகள் நமக்கு வந்து அதிகமாக எதிர்ப்புகள் இருக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஈரான் தேசத்துக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணிப்போம். ஸோ தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து நம்மளோட ஜெபம் தான் நம்மள காக்கப்படும் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. வந்து ஒரு ஆட்சி நடக்க போது எல்லாமே வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த ஆண்டு வந்து நம்ம ஆயத்தமாக இருப்போம். ஸோ இந்த யுத்தங்கள் மத்தியில நம்ம வந்து ஜபத்தோடு நம்ம வந்து இருப்போம். நம்மளுக்கு அதுதான் பாதுகாப்பு. ஸோ போன வருஷம் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி என்னோட பார்வையில அந்த வாக்கு தத்தம் பெற்ற அத்தனை பேரும் தேவன் நித்தமும் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இந்த வார்த்தையும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணி விசுவாசிப்போம். இந்த வாக்குதத்தின்படி ஏசப்பா நம்ம வீட்டுக்குள்ள வாசம் செய்வாரு, நம்ம வீடு ரட்சிப்புக்குள்ள வரும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பமே அவரோட பாதுகாப்புல இருக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆயத்தமாக இருப்போம். எந்த ஒரு பிரச்சனை சூழ்நிலை வந்தாலும் சரி, இயேசு நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப வந்து இந்த மிருகத்தின் முத்திரைன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார் இல்லையா? இந்த மிருகத்தின் முத்திரை உள்ள நாடுதான் நமக்கு வந்து எதிர்ப்பாக வரும். அதாவது ஜெருசலேமுக்கு விரோதமாக நிற்கும். அந்த இடத்துல இருந்து தான் அந்தி கிறிஸ்து வரப்போறான்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதை நம்ம வாசிப்போம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். இதுல வந்து துல்லியமாக தேவ ஆவியானவர் அந்த நாடு எப்படிப்பட்ட நாடுன்றது குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, அந்த நாடை நம்ம வாசிப்போம். இப்போ இந்த காலகட்டத்துல அந்த நாடோட பேரு மாறி இருக்கு. ஆனா வேதத்துல உள்ள பேரு தான் எனக்கு தேவ ஆவியானவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு. நம்ம வாசிப்போம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். ஆமென். ஆமென். சோ அந்த ஒரு நாடு எதுனாக்கா மேகாக் நாடை குறித்து தேவ ஆவியானவர் பேசினார். இந்த மேகாக் நாடு யாருன்றது நீங்க புதுசா இப்போ பேர் இருக்கு, அந்த பேரை நீங்க பாத்துக்கங்க. மேகாக் நாடுக்கு எனக்கு தேவ ஆவியானவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். ரஷ்யா இந்த நாடு தான் என்ன பண்றது, இந்த நாடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாடை நாடுது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாடுல இருக்கிறவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அந்த நாடு வேதத்தின்படி எந்த நாடு நம்ம பார்ப்போம். எசேக்கியேல் 38:5 அல்லேலூயா. அவர்களோடு கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சிராவும் தரித்திருப்பார்கள். ஆமென். ஸோ இந்த பர்சியா நாடு தான் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இந்த ரஷ்யா நாடு அதாவது மேகாக் ஃப்ரெண்ட்ஷிப் நாடாக இருக்கோ, பர்சியா நாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நாடாக இருக்கோ. இந்த ரஷ்யா நாடும் அதாவது மேகாகும் இந்த பர்சியா நாடும் 2 பேரும் சேர்ந்து ஜெருசலேம் மேல முத்திரை போடுறக்குள்ள யுத்தம் பண்றக்குள்ள ஏசப்பா வெளிப்படுவாரு. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுவாருன்னு நம்ம எசேக்கியேல் 38:23 நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஆமென். ஸோ இந்த விஷயம் தான் ஆண்டவர் இதுல தான் எனக்கு முடிச்சாரு. ஸோ இது அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்திட்டாரு. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னாக்கா, இந்த வருஷம் நமக்கு என்ன வேணும், இந்த வருஷம் நமக்கு நம்ம வீட்டுக்குள்ள இயேசு வரணும், இயேசு இருக்கணும், நமக்கு ஒரு ரட்சிப்பு வரணும். அவர் இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ரிப்பெண்ட் ஆகுங்க. ஏசப்போட ரத்தத்துல கழுவப்பட்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கங்க. எடுத்துட்ட பிறகு அவர் நம்மள பாதுகாப்பு நமக்கு கொடுப்பாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிப்போம். நிறைய ஜனங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்ல பேசியிருந்தீங்க, எனக்கு வழி இல்லையே, எனக்கு என்ன பண்றது, நான் என்ன பண்ணணும், ஏன் எனக்கு எந்த விஷயமும் நடக்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்க உங்களோட பாவ அறிக்கை பண்ணி ரிப்பெண்ட் ஆகுங்க. ஸோ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கை கிரியேட் செய்ய முடியும். அவர் உங்களோட வாழ்க்கையில கிரியேட் செய்ய முடியும், அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகளுக்காகவும் நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் ஜெபம் பண்ண வேண்டும்னு சொல்லிட்டு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த 2025 வருஷம் ஆண்டவரே எங்களுக்கு புது நாள் ஆண்டவரே, புது வருஷம் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உங்களோட வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை வழிநடத்த போறதுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு உங்களோட வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று லூக்கா 19:9 நீங்க சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாசம் செய்யணும் சுவாமி. எங்களோட உள்ளத்துல நீங்க வாசம் செய்யணும் ராஜா. எங்களோட வாழ்க்கையில நீங்க வாசம் செய்யணும் ராஜா. நாங்க மட்டும் இல்லை, எங்க குடும்பமே ரட்சிப்புக்குள்ள வரணும் சுவாமி. அதற்காக ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்க மேல இரக்கத்தையும் அன்பு பாசத்தையும் நீங்க காமிச்சதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரோட பாவ அறிக்கை ஆண்டவரே நீங்க ஏற்றுக்கொண்டு அவங்க மேல இரக்கத்தை காமிங்கள் சுவாமி. உங்க ரத்தத்தினால ஒவ்வொருத்தரையும் நீங்க கழுவுங்கள் சுவாமி. ஒவ்வொருத்தரோட ஆவி ஆத்ம சரீரத்துல நீங்க குடியிருங்கள் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க பரிசுத்தம் பண்ணுங்கள் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே நீங்க இருந்தா மட்டும்தாப்பா எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆண்டவரே உலகம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து போனாலும் ஏசப்பா நீங்க இருந்தா எங்களுக்கு அது போதுமானது ராஜா. ஆண்டவரே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவரே நீங்க போய் தங்குங்கள் ராஜா. ஒவ்வொருத்தரோட வீட்டுக்குள்ள போய் தங்குங்கள் ராஜா. இந்த செய்தி கேட்கிற ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டு யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்கள ஆண்டவரே நீங்க அவங்களோட பாவங்களை மன்னித்து ஆண்டவரே அவங்களுக்கு மேல இரக்கத்தை நீங்க காமிங்கள் சுவாமி. அவங்களோட ரத்தத்தினால ஒவ்வொருத்தரோட பாவங்களை கழுவுங்கள் ராஜா.
ராஜா. உங்களுடைய இரக்கத்தின் மூலமா ஆண்டவரே அவங்க எல்லாருமே ரட்சிப்புக்குள்ள வரட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு ஆத்மா ஆவி சரீரத்தை ஆண்டவரே நீங்க ஆட்கொள்ளணும் ராஜா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே கட்டுகளிலிருந்து விடுதலை தரும் ராஜா. பாவ கட்டிலிருந்து விடுதலை தரும் ராஜா. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ராஜா. நீங்க இருந்தா மட்டும்தாப்பா சமாதானம் கொண்டு வர முடியும். சமாதான பிரபுவே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நீங்க குடியிருங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு கட்டுகளிலிருந்து ஒவ்வொரு மனிதர்களை விடுதலை ஆக்கும் ராஜா. பாவ கட்டிலிருந்து விடுதலை ஆக்கும் ராஜா. சாப கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கும் ராஜா. குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கும் ராஜா. ஆண்டவரே போத அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும் சுவாமி. ஒவ்வொரு பொருளாதார விஷயத்துல ஆண்டவரே நீங்க தாப்பா நீங்க உங்களோட கரம் இருக்கணும் ராஜா. உங்களோட பாதுகாப்பு கரம் இருந்தா மட்டும்தாப்பா எங்களால உணவு பஞ்சத்தை நீங்க முடியும் ராஜா, நீக்க முடியும் சுவாமி. நீங்க இருந்தா மட்டும்தாப்பா எங்க பசி பட்டினி போக்க முடியும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களோட தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. ரட்சிப்பின் ஆவியை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஏசப்பா உங்களோட பரிசுத்த ஆவினால ஆண்டவரே உங்களோட வல்லமையினால ஒவ்வொருத்தரும் நிரப்புங்கள் ராஜா. ஆவினால் நிரப்புங்கள் சுவாமி. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களோட தீர்க்கதரிசன வார்த்தையினால ஒவ்வொருக்கிட்டையும் நீங்க பேசுங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட வல்லமை ஒவ்வொருத்துக்குள்ள பாய்ந்து செல்லட்டும் சுவாமி. நோயாளிகளெல்லாம் நீங்க தாப்பா சுகமாக்கணும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு ஏசப்பா நீங்க தாப்பா ஒவ்வொரு நோயாளிகளும் குணமாக்கணும் ராஜா. உங்களோட தழும்புகளால ஒவ்வொருத்தரும் குணமாகணும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா நீங்க தாப்பா செல்வ சுகமாக இருக்கிறீங்க. நீங்க தாப்பா சரீர சுகமாக இருக்கிறீங்க. ஏசப்பா நீங்க தாப்பா வல்லமையான தேவன். நீங்க இருந்தா மட்டும் எங்களுக்கு போதும் ராஜா. ஏசப்பா உங்களோட திருவுள சித்தத்தின்படி எல்லாமே நடக்கும் ராஜா. நிறைய ஆண்டவரை சுவிசேஷ வார்த்தைகள் கொண்டு நிறைய புறஜாதிகளுக்கு எங்களை நீங்க பயன்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரை நீங்க தாப்பா எங்களை உபயோகம் படுத்தணும். அநேகருக்கு ஆண்டவரை உங்களோட அன்பை பத்தி நாங்க தெரியப்படுத்துறதுக்கு எங்களுக்கு இந்த புதிய ஆண்டு நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் நீங்க விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க நிச்சயமா விடுதலை உண்டு நீங்க சொல்லி இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரை நீங்க தாப்பா விடுதலை கொடுக்க முடியும். எல்லா மந்திர தந்திர கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும் ராஜா. பில்லி சூடிய கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும் சுவாமி. ஆண்டவரை சர்பத்தின் ஆவிகளிலிருந்து விடுதலை தாரும் ராஜா. பயத்தின் ஆவி எங்களை விட்டு நீங்கட்டும் சுவாமி. ஆண்டவரை பலகீனத்தின் ஆவிகள் எங்களை விட்டு நீங்கட்டும் சுவாமி. எங்க சுத்தி என்ன நடந்தாலும் சரி நீங்க எங்க கூட இருந்தா அது எங்களுக்கு போதும் ராஜா. நீங்க போதுமானவர் ராஜா. நீங்க இருந்தா மட்டும் தாப்பா எங்களுக்கு சந்தோஷம். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா நீங்க தாப்பா எங்கள் கூடவே இருந்து வழி நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. இந்த வருஷம் முழுவதும் நீங்க நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. எங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்கள் நீங்க செய்யுங்க அப்பா. ஜெப ஆவியை ஒவ்வொருத்தருக்குள்ள ஊற்றுகிறேன் ராஜா. கர்த்தாவே உங்களோட உயிர் தேர்தல் வல்லமை ஒவ்வொருத்துக்குள்ள காண்பீங்க ராஜா. நாங்க பிரகாசிக்கணும் சுவாமி. ஆண்டவரே எங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்கள் நீங்க செய்யுங்கள் அப்பா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நீங்க தொட்டு ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருத்தருமே உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை எழுப்புதல் கொண்டு வாங்க சுவாமி. ஆண்டவரே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தாங்க சுவாமி. இல்லாத வேலை நீங்க உருவாக்கி தாங்க சுவாமி. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் தாங்க சுவாமி. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கள் ராஜா. ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தையும் அறிவை ஊற்றுங்கள் ராஜா. ஆண்டவரே கீர்த்தி வரட்டும், புகழ் வரட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. திருமணம் ஆகாதவங்களுக்காக வருகிறேன் ராஜா. ஏற்ற துணையை ஆண்டவரே தேவனுக்கு பயந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த வரங்களை நீங்களே வீடு தேடி அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஒவ்வொரு நோயாளிகளை நீங்க தாப்பா தொடணும் ஆண்டவரே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர் மேலே நீங்க கையை தலையில வச்சு நீங்க ஜெபம் பண்ணியிருக்கீங்க ராஜா. பிசாசு கட்டுல இருந்து விடுதலை கொடுத்திருக்கிற ராஜா. நோயாளிகளை குணமாக்கிங்க ராஜா. குணமாக்கி இருக்கிறீங்க ராஜா. மனதுருக்கத்தோட குணமாக்கி இருக்கிறீங்க ராஜா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் அப்பா. நீங்க ஜீவனுள்ள தேவன் அப்பா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை சுகம் கொடுங்கள் ராஜா. விடுதலை தாரும் ராஜா. நோயிலிருந்து விடுதலை தாரும் ராஜா. ஆண்டவரை பொல்லாத நோய்கள் கொண்டு வர பிசாசின் கிரியைகள் ஒளியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட சரீர சுகத்தை அனுப்புகிறேன் ராஜா. ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன் ராஜா. பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட சமாதானத்தை அனுப்புகிறேன் ராஜா. இந்த வருஷம் முழுவதும் எங்க கூடவே நீங்க இருந்து வழி நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீங்க ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஆண்டவரே இந்த ஜெபத்துல கலந்து இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you Jesus. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Happy New Year. God bless you all. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.